ஒரு டைம்டு நேச்சருங்கிறது வந்து நான் நம்ம நிறைய சொசைட்டில நிறைய இடத்துல பார்ப்போம். அதாவது ஒரு பையன் பொறக்குறான் அப்படின்னா, அந்த பையன் வந்து இந்த வயசுக்குள்ள அவன் வேலைக்கு போயிருக்கணும். இந்த வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணியிருக்கணும். கரெக்ட்டா? ஸோ அந்த மாதிரி இது வந்து பசங்களுக்கு நான் வந்து ஐம் நாட் டிஸ்மிஸிங் வாட் மென் ஆர் கோயிங் த்ரூ. வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் மென்னுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா, இதுக்கு டபுள் ஃபோல்டா விமெனுக்கான டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். நீ 7 மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும், 9 மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும், காலைல எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இதனாலலாம் தலைக்கு குளிக்கணும். இல்ல அதுல பசங்க வேற இருக்காங்கல்ல, சோ வந்து அந்த லீனியன்சி எடுத்துக்க முடியாது. கரெக்ட். இப்போ கொஞ்சம் இருக்கு. நான் சொல்றது உங்களோட growing up ஃபேஸ்ல இருந்தே நமக்கு as women as a girl childல இருந்தே நமக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். நீ அம்மா சமைக்கிறாங்கன்னா பக்கத்துல போய் நின்னு நீ சமைக்கணும், ஹெல்ப் பண்ணணும். அந்த அது நேச்சுரலாவே உனக்கு அந்த ஹெல்பிங் நேச்சர் வரணும். புரியுது. ஆமா, தட்ஸ் a குட். அது நான் இல்லைன்னு சொல்ல, அது நேச்சுரலா எல்லாருக்கும் வரணும். அது பொண்ணுக்கு மட்டும் தான் வரணுங்கிறது வந்து என்னோட ப்ராப்ளம். எல்லாருக்கும் ஹெல்பிங் நேச்சர் வரணும். ஸோ அந்த மாதிரி உனக்கு நேச்சுரலா இதெல்லாம் வரணும். சாப்பிட்டாங்கன்னா அந்த இடத்த துடைக்கணும். இந்த மாதிரி பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல ஆரம்பிச்சு அது டிசிப்ளின். ஆமா, நீ இப்பவே எப்படி இருந்தா அப்புறம் என்ன பண்ணுவ, உங்க அம்மா எப்படி இருந்தா உங்க அப்பா எப்படி இருந்தா, என்னோட நான் எப்படி குப்பை கொட்டுறது, இதெல்லாம் காலத்துக்கும் வரும். எத்தனை வருஷம் உயிரோட இருக்கோமோ அது வரைக்கும் வரும். அது ஒண்ணுமே பண்ணவே முடியாது. ஆனா என்ன தெரியுமா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அம்மா அப்பாட்டேருந்து வருது, கல்யாணம் ஆன அப்புறம் ஹஸ்பண்ட்லேருந்து வரும், அதுக்கப்புறம் பசங்கிட்டேருந்து வரும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தா அவங்க கிட்ட. ஸோ ஆள் தான் மாறுமே தவிர விஷயம் வந்து மாற போறது இல்லை. மானமே இல்லாம வாங்கிக்க வேண்டியதான், அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் இந்த இடத்துல நின்னா என்ன மானங்கெட்ட மூர்த்தின்னு கூப்பிடு, மானங்கெட்ட மூர்த்தி, அதான் நடக்கும். ஆஹா செட்டு சேர்த்துட்டாங்கய்யா அப்படின்னு இதெல்லாம் நடக்கும். இதுல யாராவது வெளியிருந்து வந்தாங்கன்னா பாரு இவ இப்படி இருக்க, ஆமா ஏண்டி நீ இப்படி இருக்க, ஏய் வீட்லயே இருக்கனே நான் வாங்கிட்டு இருக்கேன், நீ வெளியிருந்து வந்து ஒரு ஆள் வேற கூட்டிட்டு வருவியா சொல்றதுக்கு, அதெல்லாம் நடக்கும். ஒண்ணுமே பண்ண முடியாது. பொண்ணுகிட்டேருந்து வாங்கணும், எல்லார்கிட்டேருந்து வாங்கணும், வெக்கமானவே கிடையாது, பாரபட்சமே இல்லாம வரும். I'm still stuck at மானங்கெட்ட மூர்த்தி.